Hi guys, I'm Rajkumar. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஓகேங்களா? தென் பிகினர்ஸ் யாராச்சும் என்னோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் எது போல் வீடியோஸ் வந்து டே டு டேட் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு ஃபார் டேவுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குதுன்னு சொல்லிட்டு A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? தென் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்றதால ஒரு நாள், அதாவது மினிமம் வந்து 1 or 2 மந்த்லாம் கிடையாது நண்பா, 8 மந்த் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் போய்ட்டு டோட்டலாக வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோமா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டைம் பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? 11, 12 அவ்வளோ எப்படி சொல்கிறது, இது ஏன் நைட்டு நம்ம டைமில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, பகலில் வந்து வீடியோ எடுக்கலாம் நண்பா, ஆனால் பட் வந்து நைட்டில் எடுக்கிறது இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டாக பர்டிகுலராக 11 o'clock மேலே எடுக்கிறதா எனக்கு கரெக்டான ரிப்போர்ட் என்றைக்குமே கிடைக்கும். சரிங்களா? தென் பகலில் எப்போனா எடுத்தாலும் கரெக்டாக நமக்கு பேஜ் யூஸ் வந்திருக்காது. ஏன்னா இப்போ பாருங்கள், பேஜ் யூஸ் வெறும் 57 யூஸர் தான் இன்றைக்கி டுடே வந்திருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம வந்து பகலில் எடுத்தாலும் ஒருத்தர் 10 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம எந்த ரிப்போர்ட்டுன்னு உங்களுக்கு நான் கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? தென் புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்கிறேன்னு. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.29 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து 0 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, $1 கூட கிடைக்கல. தென் லாஸ்ட் 7 டேஸில் $1.16 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $2.88 வந்து நமக்கு டோட்டலாக திஸ் மந்தில் வந்து இருக்குது. சரிங்களா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $16.43 வந்து நமக்கு பேலன்ஸில் வந்து இருக்குது. தென் இந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய இடத்த வந்து மினிமம் நமக்கு வந்து $100 வந்தால் மட்டும்தான் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் $100க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 1 2 இல்லை 1 year 2 years ஆனாலுமே கூட நமக்கு அந்த $100 வந்து ரீச் ஆகினா மட்டும்தான் அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது வந்து ஆக்சுவலி இந்த மந்த்துக்கான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலராக ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணால் இப்படி தான் இருக்குமா ஆட்சன்ஸ்ன்ற ரேஞ்சுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டொமைனில் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுறதால உங்களுக்கு ரெவன்யூமே கம்மியாக தான் இருக்கும். தென் உங்களுக்கு நல்ல ரெவன்யூ ரிப்போர்ட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 month பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ புரியும் என்ன சொல்ல வரேன்னு. தென் என்னோட மெயின் சைட் வந்து missoful.com, அதனோட ரிப்போர்ட்டை முடிஞ்சால் நெக்ஸ்ட் மந்த்தில் தான் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? தென் நிறைய பேர் பார்த்து நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க, பட் ஆனால் உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து தொடர்ந்து எப்படி சொல்கிறது, ஒரு 7 மந்த்தாக நம்ம வந்து அந்த டொமைனில் தான் ஒர்க் பண்ணி நான் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். சம் ரீசனாக வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு புது டொமைன் ஒர்க் பண்ணி காட்டுங்க ப்ரோ, ஃப்ரெஷராக வந்து நாங்கள் ஒர்க் பண்ண இப்படி தான் இருக்குமா அப்படின்றதுக்காக ரெஃபரல் பண்ணாங்க. அதாவது நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 1C1.US இது வந்து US கண்ட்ரி டார்கெட் பண்ண டொமைன். அது இது ஏன் கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, தமிழில் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் வந்து 90% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா .in டொமைனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னா ப்ரைஸ் வைஸ் கம்மியும் கூட. ஓகேங்களா? தென் .com .net இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இயருக்கு வந்து 900 1200 வரைக்கும் வரும் நமக்கு வந்து ரினியூவலுக்கு. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும், தென் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க யாராக இருந்தாலும் சரி. .in டொமைன் வாங்கி ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு மனசு மாறிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அதே டொமைன் அப்ரூவல் வாங்கி வச்சுட்டு காசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, ஒவ்வொரு கண்ட்ரி பேஸ் பண்ண ஒரு டொமைனுக்கும் ஒவ்வொரு வேலையும் இருக்குது. புரியுதுங்களா? சரி, நம்ம டாபிக் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மேலே ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். டுடே டாலர், எஸ்டர்டே நேற்று. ஓகேங்களா? அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். சரியா? சரி, இப்போ இந்த டுடே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.29 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்படின்னும் போது இந்த 29 சென்ட்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்ப்போம். கீழே பாருங்கள், பேஜ் யூஸ் எவ்வளோ இருக்குது, 57 யூசர். அதாவது 57 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அந்த 57 பேர் வந்ததால் இந்த 0.29 சென்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் வந்து நமக்கு எதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆடு கிளிக் நடந்தால் அமௌண்ட் வரும், இல்லைனா வராது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடு கிளிக் நம்ம வெப்சைட்டில் கூகுள் ஆட்சன்ஸ்லாம் நம்ம மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுவோம். ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் எனபிள் பண்ணி நம்ம ஷோ பண்ணுவோம், அப்படின்னால நம்ம வந்து மேனுவல் ஆடு யூஸ் பண்ணி நம்ம ஆடு வந்து ஷோ பண்ணுவோம். அந்த விதத்தில் ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமோ ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆடு கிளிக்கு தான் நமக்கு வந்து ரெவன்யூன்றது கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வருமா தவிர மற்றபடி வேறு எதுக்கும் கிடைக்காது. தென் இதுவே மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் வச்சுக்கலாம். இப்போ கூகுள் ஆட்ஸ் மேனேஜரு, தென் ஆட்
ADX ஓகேங்களா ADX இதெல்லாம் ஒரு சம் ப்ரைவேட் வெப்சைட்டுங்க தெரிஞ்சுக்கங்க இதுக்கெல்லாம் வந்து ECPMனு ஒன்று இருக்குது ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் இது AdSense வந்து வெறும் CPC அதுக்கு வந்து ECPM அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலி நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் புரியும் ECPMனா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ECPMனா நமக்கு வந்து இப்போ கூகுள் AdSense வந்து எதுக்கு நமக்கு காசு கொடுக்குறாங்க நமக்கு வந்து ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு ரெவன்யூ கொடுக்குறாங்க ஆனால் அந்த ECPMனா எதுக்குன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய இம்ப்ரெஷன் கால்குலேட் பண்ணி காசு கொடுப்பாங்க ஒவ்வொரு பேஜுக்கும் அந்த இம்ப்ரெஷன் வருதுல்ல ஒரு இப்போ 100 இம்ப்ரெஷன் வருதுன்னா வச்சுக்கலாம் அதுக்கு 100 சென்ஸ் அந்த மாதிரி சென்ஸ் கணக்கில் டிவைட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஃபார் டேவுக்கு 2000 யூசர் வராங்கன்னா உங்களுக்கு மினிமம் $20 அந்த மாதிரி ECPM அந்த மாதிரி சம் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா கூகுள் AdSenseல வந்து ஈஸியாக வேல்யூ ஃபார் மணின்ற மாதிரி ஒரு கிளிக் நடந்தால் ரெவன்யூ வரும் ஆனால் இதுவே நீங்கள் மற்ற அதர் வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இது போல தான் கிடைக்கும் ஒரு சில வெப்சைட் வந்து பேஜ் யூஸ் கொடுப்பாங்க இன்னொருத்தரெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபார் டேவுக்கு எவ்வளோ சொல்கிறது 1 மில்லியன் யூசர் வந்திருக்கணும் அப்படின்னா 1 மில்லியன் இம்ப்ரெஷன் கிடச்சிருந்தா உங்களுக்கு இவ்வளோ டாலர் ஃபிக்ஸட் அந்த மாரி சம் ப்ரைவேட் வெப்சைட் ஏகப்பட்டது இருக்குது தெரிஞ்சுக்கிங்க அதில் ஒரு பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் AdSense ஓகேங்களா கூகுள் AdSenseல மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்தாலே சாலிடாக மினிமம் $30 வந்து அதிகபட்சம் $300 வரைக்கும் கிடைக்கும் அதை விட பயங்கரமாக வேணும் அப்படின்னா $700 வரைக்குமே கிடச்சிருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியுதுங்களா சரி இப்போது 57 யூசர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்து கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 2 இருக்குல்ல அப்படின்னா என்னோடய வெப்சைட்டில் 2 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க சரிங்களா 2 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் எனக்கு 29 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு தென் இது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு கிளிக்குமே வந்து அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும் சரியா தென் பக்கத்தில் பேஜ் RPM அண்ட் CPC பாருங்கள் $5.01 வந்து பேஜ் RPM இருக்குது அதே போல் CPC 0.14 சென்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் RPMனா என்ன CPCனா என்ன நீங்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா பிகினர்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஏன் இருக்குது எதுக்காக இருக்குன்னு தெரியாமையே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் RPM என்ன அப்படின்னா இது வந்து டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம் அல்லது காஸ்ட் பர் கிளிக்னு சொல்லலாம் ஓகேவா ஒரு யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா $5.01 வந்து கிடைக்கணும் சரிங்களா ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கிடையாது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் CPC 0.14 சென்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணால் நமக்கு 14 சென்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா தென் அது ஏன் ப்ரோ மேலே இருக்கிற பேஜ் RPM ஈக்குவலுக்கு CPCயில் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னு தெரியாது பட் நீங்கள் இதில் நீங்கள் ரெவன்யூ நல்லா எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்க இல்லையா அதான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க ஆர்டிக்கல் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இன்சூரன்ஸு லாயரு கார் ஆக்சிடென்ட் இதனுடைய 3 கீவேர்ட்ஸுமே CPC மினிமம் $150 300 அன்னது தான் 400 500 கூட இருக்கும் ஓகேங்களா அப்போ அதுபோல் ஆர்டிக்கல் நம்ம US UK சிங்கப்பூர் ஃப்ரான்ஸ் மலேசியா ஜெர்மனி கத்தார் அதுமாரி ஆக்சுவலி நண்பர் நான் சொல்கிறது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் இது போல் 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் வந்து இருக்குது சரிங்களா தென் இப்போ அது போல் கண்ட்ரியில் ICPC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு எப்படி இருக்கும் ரெவன்யூ அதை விட்டுட்டு நமக்கு காம்படிஷன் இருக்கிறாங்க அதிகமான காம்படிஷன் இருக்கிற கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் நமக்கு ரேங்கிங் வராது அதனால் நம்ம சைடு ரேங்கிங்லாம் வெப்சைட்டுக்கு டிராஃபிக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணாதே போயிடுவோம் சரிங்களா அந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணாமல் போயாச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த பேஜ் CPC பார்த்தீங்கன்னா அந்த $1 $2 $5 $10 இது போல ஃபிஷ் ஆகும் ஏன்னா காஸ்ட் வர்களுக்கு CPCயில் இருக்க வேண்டிய இடத்த $1 இருக்குன்னா ஒரு கிளிக் நடந்தால் $1 அப்படியே கிடைச்சிடும் அதுவே CPC இருக்க வேண்டிய இடத்த $100 இருக்குன்னா ஒரு கிளிக்கு $100 கிடைக்கும் 10 யூசர் வந்து 10 கிளிக் பண்ணாங்கன்னா $1000 அப்படியே கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் அதுக்கான கண்டென்ட் நம்ம வெப்சைட்டில் இருக்கணும் சரிங்களா கண்டென்ட்டே இல்லாத எனக்கு CPC வர மாட்டேங்குது பேஜ் RPM வர மாட்டேங்குதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தென் பக்கத்தில் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 188 இம்ப்ரெஷன் தான் இருக்குது அதாவது 57 யூசர் வந்துருக்காங்க 57 யூசருக்கு 188 இம்ப்ரெஷன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு சரிங்களா தென் அந்த இம்ப்ரெஷன் மூலியமாக அமௌண்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது மூலியமாக அமௌண்ட்லாம் ஒன்றும் வராது சரிங்களா அப்போ எதுக்கு தான் கூகுள் AdSenseல அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்காக சொன்னது தான் ஆடு கிளிக் நடந்தால் அமௌண்ட் வரும் இல்லைனா வராது சரிங்களா தென் அது கீழே பாருங்கள் பேஜ் CTR எவ்வளோ இருக்குது 3.51% இருக்குது இப்போதைக்கு பேஜ் CTR வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது அதாவது பேஜ் CTR 3.51% இருக்கிறதால என்னோட சைடு வந்து சேஃப் ஜோனில் இருக்குது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இப்போது எப்பயுமே வந்து பேஜ் CTR வந்து 10க்கு மேலே போகவே கூடாதுங்க சம்டைம் 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே நம்மளுடைய AdSense அக்கௌண்ட் அடிக்கடிக்கு ஆட் லிமிட் விழுந்துட்டு இருக்கும் இதேமாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ 2 வீக்ஸ் கழிச்சு ஒரு ஆட் லிமிட் ரிமூவ் ஆகுதுன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து ஆட் லிமிட் வந்துடும் இந்தமாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும் அதில் இந்த பேஜ் CTR எப்படி நியூட்ரலைஸாக ஒரு 10க்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்லலை கூகுளோடைய ப்ரைவேசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது உங்களுக்கு டவுட்டாக தான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் தாராளமாக 250 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா வச்சுக்கலாம் இல்லை 2 ஆடு கிளிக் நடக்கலாம் 2 ஆடு கிளிக் நடக்குதுன்னும் போது நமக்கான பேஜ் CTR எவ்வளோ தெரியுமா இருக்கும் 0.8% வந்து இருக்கும் ஓகேங்களா தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன்
தென் 100 யூசர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் அவ்வளோ 4 கிளிக் நடக்கலாம். அதே ஒரு 1000லேருந்து 1500 யூசர் ஃபார் டேவுக்கு வராங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அவ்வளோ 40லேருந்து 45 ஆட் கிளிக்கலாம். பேஜ் சிடிஆர் 5லேருந்து 6% தான் இருக்குமா தவிர இந்த 10ன்றது போய் ரீச் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? தென் நீங்கள் ஒரு நாளைக்கு பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணணும். அதே சமயத்தில் ஃபார் வீக்குக்கு மந்த்துக்கு தென் லாஸ்ட் 3 மந்த்துக்கு உங்கள் பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைனிங் பண்ணுற அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையில்லாமல் என்னதான் இன்வாலிட் கிளிக் நடந்தாலுமே உங்கள் AdSense அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். தென் உங்கள் வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடுமே வந்து ப்ராப்பராக ஷோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு நல்ல ரெவன்யூ எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாலே ஓப்பனாக சொல்கிறேன், கொஞ்சமாச்சு நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்று பேக்லிங்க்கு யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் வெப்சைட்டோடைய தீம்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தென் இப்போ நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆட் கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வரணும். அதை கன்ஃபார்ம் பண்ண இந்த இடத்த பாருங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டமில் இருந்து 15 யூசர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 2 பேர் ஆட் கிளிக் பண்ணதால எனக்கு 0.27 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இந்தியாவில் வந்து 32 யூசர் வந்திருக்காங்க. எந்த ஒரு ஆட் கிளிக்குமே நடக்கல. பட் அப்படி இருந்துமே நமக்கு 0.01 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. தென் கனடாவில் வந்து 7 யூசர் மட்டும் வந்திருக்காங்க. எந்த ஒரு ஆட் கிளிக்கும் நடக்கல. ஸ்ரீலங்கா வந்து தென் 3 யூசர் வந்திருக்காங்க. எந்த ஒரு ஆட் கிளிக்கும் நடக்கல. தென் அதில் பர்டிகுலர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 யூசருக்கு 2 ஆட் கிளிக் நடந்து 0.27 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு பர்டிகுலரா. ஓகேங்களா? தென் இந்தியாவில் வந்து பாருங்க கிளிக்கே நடக்கலாம்னு ஒரு சென்ஸ் வந்திருக்குன்னா தென் கண்டென்ட்டோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருந்தால் ஒரு சென்ஸ் வருதுன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு ஐசிபிசி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? தென் இவ்வளோதான் மோஸ்ட்லி AdSense ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் இப்போ மெயின் ஏரியா என்னன்னா என்னோட AdSense ஃபுல் ரிப்போர்ட் நீங்கள் பார்க்க போறீங்க. இன்னைக்கு எந்த வெப்சைட்லேருந்து இவ்வளோ ரெவன்யூ வந்துட்டு இருக்குது, எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ப்ராப்பராக வருதா இல்லையா, நீங்களாம் என்ன நிறைய பேர் வந்து இவர் வந்து வெறும் ஸ்கிரீன்ஷாட் வச்சுட்டு பேசுறாரு, இவர் வந்து இவருடைய வெப்சைட் நேம் சொல்ல மாட்டேங்கிறாரு, காட்ட மாட்டேங்கிறாரு, நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க. தென் இந்த இடத்துல லோட் ஆகட்டும். அதே மாதிரி சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னன்னா நான் வந்து கூகுள் AdSenseல வெப்சைட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் பெய்டு சர்வீஸா. தென் இப்போ இந்த இடத்துல லோட் ஆகிடுச்சு. இது வாட்ச் பண்ணிட்டே வாங்க. தென் உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங்கில் அதாவது ஹோஸ்டிங் டொமைன் கண்டென்ட் ரைட்டிங் A to Z வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். தென் இல்லை நானே அப்ரூவல் வாங்கிக்கிறேன் எனக்கு கண்டென்ட் மட்டும் கொடுங்கனாலும் வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிகல் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்ன கீவேர்ட்ஸில் கேட்டாலுமே என்னால் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? எப்படி நீங்கள் என்ன கீவேர்ட்ஸில் கேட்டாலுமே என்னால் பண்ணி கொடுக்க முடியும். அதில் உங்களுக்கு எப்படி கண்டென்ட்டோட குவாலிட்டி தானே கீவேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டி பொறுத்து ப்ரைஸுமே வேரியபிள் ஆகும். புரியுதுங்களா? தென் எப்படி சொல்லுது, இப்போ வந்து மினிமம் நம்ம ஒரு போஸ்ட் வந்து 150 ரேஞ்சுக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். பிளாகரிசம்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் தைரியம் வாங்கி டேரெக்டாக அப்ரூவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி அப்ரூவலாக வாங்கிட்டீங்க, எனக்கு பேஜ் RVM CPC இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, ரெவன்யூ எனக்கு சுத்தமாக இல்லை, அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி கொடுப்போம். அது போகிறது மூலியமாக ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். தென் அதுக்கும் பேருக்குன்னு 5 போஸ்ட் வாங்கி போட்டுட்டு எனக்கு ரெவன்யூ வரணும்னு சொல்லக்கூடாது. மினிமம் வந்து அதில் நீங்கள் 3 மந்த்தாச்சும் ஒர்க் பண்ணால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். புரியுதுங்களா? தென் வெப்சைட்டுக்கு தேவையான ஹை குவாலிட்டி பேக்லிங்க் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்லிங்க் என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். பேக்லிங்க்ன்றது என்னன்னா நம்மளுடைய வெப்சைட்டுடைய URL அல்லது டொமைனுடைய URL வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்ல இருக்கிறது வந்து பேக்லிங்காக இருக்கும். அது மூலியமா 90% மேலே நம்ம டிராஃபிக்கும் உள்ள இன்க்ளூட் வரும். தென் அப்படி வரது மூலியமா நம்மளுடைய டொமைன் அத்தாரிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது நமக்கான ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாரு 5 சென்ஸ் கிடைக்கும் இடத்த அதுவே $50 கிடைக்கும். புரியுதுங்களா? இனிமே இது ஒரு செயின் லூப் மாதிரி போயிட்டே இருக்கு நண்பா. அதனால புரிஞ்சுக்கங்க. தென் அது போக நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு வெப்சைட் தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ண தெரியல, ஆன் பேஜ் SEO ஆஃப் பேஜ் SEO உங்களுக்கு SEOனே நினைத்துல இதுமாரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்குமே கான்டாக்ட் பண்ணலாம். தென் கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், பப்ளிக்காக பண்ண வேண்டாம். நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணால் நான் எதுவும் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன். அதனால தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். புரியுதுங்களா? தென் நிறைய கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எது வந்தாலும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? தென் இப்போ AdSense ஃபுல் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? தென் இதில் பர்டிகுலர் என்னோட வெப்சைட் வந்து இந்த இடத்துல பாருங்கள் 1C1.us பர்டிகுலர் இதில் லாஸ்ட் 7 days வந்து பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா 1070 பேர் நம்ம சைடுக்கு வந்திருக்காங்க. அதில் 12 யூசர் ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க. 12 பேர் ஆட் கிளிக் பண்ணதால் நமக்கு $1.16 வந்து கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட் 7 daysல எந்தெந்த கண்ட்ரியில் அதே மாதிரி எவ்வளோ கிடச்சிருக்குன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா $1.2 வந்து கிடச்சிருக்கு. தென் US, தென் ஜெர்மனி, இந்தியா, ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.9 சென்ஸ், அது இல்லாமல் 0.2 சென்ஸ், 0.1 சென்ஸ், அதே போல் 0.1 சென்ஸ் வந்து ஈவனாக கிடச்சிருக்கு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணேன். ஆட்டோ ஆட் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணல, அதுக்குன்னே வந்து ஆலிமெண்ட் கொடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த கூகுள். அதனால ஆட்டோ ஆட்ஸை நீங்கள் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்ச வரைக்கும் பிளகின் யூஸ் பண்ணி மேனுவல் ஆட் யூஸ் பண்ணுறது மூலியமா பெஸ்ட்டாக ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? தென் அந்த விதத்தில் நான் வந்து ரெஸ்பான்சிவ் ஆடு வந்து தென் ICPC அந்த ஸ்கொயர் ஆட் வந்து 2 ஆட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட வெப்சைட்டுக்கு. நான் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் லெவல். சரிங்களா? தென் இப்போ வந்து 12.3 இந்த ரேஞ்சில் அப்டேட் எல்லாம் கிடச்சிட்டு இருக்கு. சம்டைம் உங்களுக்கு தீம்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அமௌண்ட் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். தென் அப்படியே இப்போ பார்த்துச்சுன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் 7 daysல எந்தெந்த டிரைவில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா டெஸ்க்டாப். அப்படியே டெஸ்க்டாப்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1.11 வந்து கிடச்சிருக்கு. தென் மொபைல் டிரைவ்லேருந்து 0.3 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென்
டேப்லெட்ல இருந்து 0.02 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? தென் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் நண்பா. AdSense ஃபுல் போட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். தென் இதுக்கு மேலே எதுவும் காட்டுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகமாக இருக்குன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஏன்னா நம்மகிட்ட வந்து கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டர் பண்ணணும், வெப்சைட் டிசைன் பண்ணணும், தென் தீம்ஸ் லேஅவுட் கஸ்டமைஸ் பண்ணணும், SEO பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுமாரி சாமி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையான சொல்லி தர முடியும். எது வந்தாலும் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய்.